வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். நம்ம பார்த்துட்ருக்க யூனிட் 10 சைபர் செக்யூரிட்டி. இதில் நம்ம என்ன பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா, இதில் ஃபஸ்ட்டு சாப்டர் தான் பார்த்துட்ருக்குறோம். ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் டு இன்டர்நெட் பற்றி பார்த்தோம். சரிங்களா? எந்த இயரில் இன்டர்நெட் டெவலப் பண்ணாங்க, யார் ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணாங்க, அப்புறம் ஆர்பாநெட் இதோட கம்பைன் ஆணுச்சு, டிசிபி ஐபியோட சூட்ஸ் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். சரிங்களா? அதே மாதிரி ஒவ்வொரு ஃபார் எக்ஸாம்பிள் ரஷ்யாலேயும் சரி, ஃப்ரான்ஸ்லேயும் சரி என்ன மாதிரி இன்டர்நெட் கொண்டு வந்தாங்க, அதேமாதிரி யூஎஸ்ஏல என்ன கொண்டு வந்தாங்க, மெயினாக டிஃபென்ஸ்க்காக தான் கொண்டு வந்தாங்க. ஸோ முதல்ல இன்டர்நெட்டுன்றது அவங்களோட டிஃபென்ஸ்க்காக மட்டும்தான் கொண்டு வந்திருந்தாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் தான் நம்ம டே டு டே லைஃப்பில் இன்டர்நெட்டை எப்படி யூஸ் பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோன்னு கேட்டிங்கன்னா, சைபர் க்ரைம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி போன வீடியோஸில் பார்த்தோம். சரிங்களா? அதோட கண்டினியூஷன்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, மால்வேர் அதோட டைப் என்ன, அப்புறமா கைண்ட்ஸ் ஆஃப் சைபர் க்ரைம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அட்டாக்ன்றது ஒரு ஸ்ட்ரக்சர்டாக இருக்கலாம், இல்லை அன்ஸ்ட்ரக்சர்டாக இருக்கலாம், இல்லை இன்சைடர் அட்டாக்காக இருக்கலாம், இல்லை எக்ஸ்டர்னல் அட்டாக்காக இருக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். மெயினாக எதுக்காக பண்ணுறாங்க, ஒன்று பணம் சம்பாதிக்கிறதுக்கோ, இல்லை அந்த கம்பெனிலேருந்து அவங்க கம்பெனியை ரிவெஞ்சுக்காகவோ, ஃபன்னுக்காகவோ, இல்லை என்ன சொல்கிறது, சில பேர் எதுக்கு பண்ணுறான்னு தெரியாமல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு போன வீடியோவில் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ மால்வேர்னால் என்னன்னு பார்க்கலாம். மால்வேர் அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, மலேஷியஸ், MALICIOUS, மால்ஷியஸ்ன்னு சொல்லலாம், மலேஷியஸ்ன்னு சொல்லலாம், MALI. ஸோ இந்த சாஃப்ட்வேர் அதுக்கு பேர் தான் மால்வேர்னு அர்த்தம். சரிங்களா? மால்ஷியஸ் சாஃப்ட்வேர் அப்படின்னா it is designed to gain access or installed into the computer without the consent of the user. யூசருக்கு தெரியாமையே அவரோட ஆக்சஸை எடுத்துக்கிறது, இல்லைன்னா ஏதாவது ஒரு சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணிடுறது. இது யூசருக்கே தெரியாதுக்கு பேர் தான் மால்வேர் அப்படின்னு அர்த்தம். மால்ஷியஸ், MALICIOUS, மால்ஷியஸ் சாஃப்ட்வேர்னு அர்த்தம். இது என்ன பண்ணுங்கன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ஹோஸ்ட் கம்ப்யூட்டரில் அன்வான்ட் டாஸ்க் பண்ணி விட்ரும். யாருக்காகனா, இது தேர்ட் பார்ட்டிக்காக உங்களோட சிஸ்டத்தை அன்வான்டாக ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி விட்றது. அதனால உங்களோட ப்ரோக்ராம் ரன் ஆகாமல் போயிடும். இதனால் யார் இதாகுவாங்கன்னா, தேர்ட் பார்ட்டிக்காக இது மாதிரி பண்ணுவாங்க. சரிங்களா? சரி, இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மால்வேர் பார்த்தீங்கன்னா, அது அந்த அந்த சிஸ்டம் அந்த ஹோஸ்ட் கம்ப்யூட்டர் அட்டாக் பண்ணிச்சுன்னா அதோட பெர்ஃபார்மன்ஸை குறைச்சி விட்ரும். ஸோ பார்த்திங்கன்னா, எதுக்காக பண்ணுறாங்கன்னா, டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கும், ஏதோ தேவையில்லாமல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கும், அந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவ் டேட்டாஸ் அங்கேருந்து எடுக்கிறதுக்கும். ஹோஸ்ட் கம்ப்யூட்டர்னால் பாதிக்கப்பட்ட கம்ப்யூட்டர் யாருதுன்னா ஹோஸ்ட் சைடு, யூசர் சைடுன்னு அர்த்தம். அதுலேருந்து வாங்கி சென்ட் டு தி ரிமோட் சர்வரில் அனுப்பிவிட்றது. சரிங்களா? கேப்சர் பண்ணி எங்கே நம்மளுக்கு தேவைப்படுறாங்களோ அவங்க சர்வருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருது. ஸோ இது மாதிரி பண்ணுறது தான் மால்வேர். அது மாதிரி நிறைய மால்வேர்ஸ் நம்மளோட இன்டர்நெட்டில் இருக்குது. ஸோ என்னென்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆட்வேர். ஆடுன்னா ஏடினா ஆட், அட்வர்டைஸ்மெண்ட்டுன்னு அர்த்தம். ஸோ எதுக்காக பண்ணுறாங்கன்னா, இந்த மால்வேர் நம்மளை சில ஆடு பார்த்திங்கன்னா நம்மளை ஃபோர்ஸபிளி நம்மளை பார்க்க வைக்கிறது. நம்ம அதை அந்த ஆடை பார்த்தே தான் நம்ம நெக்ஸ்ட்டு மூக்கே போகிற மாதிரி பண்ணி விட்டுருவாங்க. சரிங்களா? அவங்க அதை நம்ம என்ன மொபைல்லே பார்த்திங்கன்னா, நீங்கள் கேலரி உங்களோட ஃபோனில் இல்லைன்னா நம்ம ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் கேலரியை டவுன்லோட் பண்ணிங்கன்னா, அது நெட்டில் நம்ம கனெக்ட் பண்ணி ஃபோட்டோஸ் பார்த்தோன்னா கண்டிப்பாக நம்மளால் அந்த ஆடை பார்த்துட்டு தான் நம்ம ஃபோட்டோஸே பார்க்க முடியும். சப்போஸ் இதை கேலரியில் பார்க்கணுன்னா அதை ஸ்கிப் பண்ணாலுமே அப்படி நீங்கள் வச்சாலே கை பண்ணாலும் அது லிங்க் வேறு எங்கேயாவது போயிடும். பேஜஸ் சம்வேர் ஆடுக்கு போயிடும். இல்லைனாகும் பாப்அப் அடிஷ்னல் பேஜஸ் வராமல் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இன்னொரு பேஜுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ எதுக்காக இது பண்ணுறாங்கன்னா, அவங்களோட ஃபினான்ஷியலி அந்த ஆடை சப்போர்ட் பண்ணுறதுக்காகவும், அவங்க அதுக்கு ஏதோ அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த இதுக்கு டவுன்லோட் பண்ணால் எங்கள் ஆடை பார்க்குற மாதிரி. அதுக்கு பேர் தான் ஆட்வேர். இது ஒரு சாஃப்ட்வேர் தான். அன்வான்ட் ஆட்ஸ் நம்மளோட கம்ப்யூட்டரில் வரும். அதே மாதிரி என்னாகும், எதுனா பாப்அப்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, அங்கேருந்து வேறு எங்கேயாவது போகிறதுக்கு, இல்லை சில பேனர்ஸ் நம்மளுக்கு அன்வான்டாக நம்ம பார்க்க வேண்டியதாக வரும், டவுன்லோட் பண்ண வேண்டியதாக கூட வரும் தெரியாமல் கைப்பட்டு. ஸோ எதுக்காக இது பண்ணுறாங்க, இதோட பர்பஸ் என்னென்னா,
இது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், ரெவென்யூக்காக ஜென்ரேட் ரெவென்யூ டு டெவலப்பர் த்ரூ அட்வர்டைசிங் மூலிமா அவங்களுக்கு ஏதோ ஒரு இன்கம் வரும். இதனால் என்னென்னா கலெக்ட் யூசர் டேட்டா டு ஷோ டார்கெட் டேட்டா, யூசர் டேட்டாஸ்லாம் வாங்கிக்கிட்டு நம்மளுக்கு ஆடை கொடுக்குறது. நம்ம அதை நம்ம பண்ணியிருக்கவே மாட்டோம். நம்மளோட நேம் வந்து அவங்களுக்கு நார்மலாக அவங்க ஃபோன் கால் யாராவது வருது பார்த்தீங்களா, பேங்க்லேருந்து கால் வரும், ஸ்கூலுங்கள்லேருந்து கால் வரும். அவங்க நம்பர் வந்து அவங்களுக்கு எப்படி போச்சுன்னே தெரில, பசங்க என்ன ஸ்கூலில் படிக்கிறாங்க அதுலேருந்து கூட அவங்க கேட்பாங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஆடு தான். ஸோ இதுக்காக தான் இந்த ஆட்வேர் என்ற சாஃப்ட்வேர்ஸு. இது ஒரு மால்வேர் தான் ஆக்சுவலி. இது வந்து இதனால் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இதனால் எந்த ஹார்மும் இருக்காது. நம்மளோட சிஸ்டம் ஸ்லோ டவுன் ஆகிடும். அது ஒரு இன்ட்ரூசிவாக இருக்கும் நம்மளுக்கு வந்து. இது ரெண்டும் தான் இதோட டிஸ்அட்வான்டேஜ் ஆட்வேர். தென் கம் தி ஸ்பைவேர். ஸ்பைவேர்னா ஸ்பை அப்படின்னா உங்களுக்கு தெரியும், உங்களை யாரோ ஒருத்தவங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறதுக்கு பேர் தான் ஸ்பை. எதுக்காகனா இது நம்ம கம்ப்யூட்டருக்குள்ள டார்கெட் கம்ப்யூட்டருக்குள்ள வந்துடும். யூசர் பெர்மிஷன் இல்லாமல் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸை எடுத்துரும். இதுதான் மெயினானது. இது எதனால தான் இந்த ப்ரௌசிங் ஹேபிட்ஸ் இருக்கிறவங்கனால தான் வந்து இதுக்காக ஸ்பைவேர் பண்ணுவாங்க. அந்த ரிமோட் சர்வருக்கு இன்ஃபர்மேஷன்ஸை நாலேஜை ஓனருக்கு தெரியாமல் அனுப்பி விட்டுறது. மோஸ்ட் ஆஃப் தி டைம் என்ன பண்ண சொல்லுவாங்க, டவுன்லோட் ஆகிடும் நம்ம ஹோஸ்ட் கம்ப்யூட்டரில். நம்ம வந்து கூகுளில் போயிட்டு நீங்கள் வந்து ஃப்ரீ டவுன்லோட் எதாவது கொடுக்கும்போது இதுவும் சேர்ந்து டவுன்லோட் ஆகிடுது. ஃப்ரீ அப்ளிகேஷன்ஸ் நம்ம எடுக்கும்பொழுது இந்த ஸ்பைவேர் வந்துடுது. ஸோ இதனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட தான் அவங்க திருடிக்குவாங்களே தவிர வேறு எதுவும் இல்லை. இது என்னென்னா குக்கீஸ் பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்யூட்டர் டவுன்லோட் ஆகிருக்கும். அதே மாதிரி வந்து நம்ம கீ லாக்கர்ஸ் மாதிரி பேங்க் பாஸ்வேர்டு எடுக்கிறது, சென்சிட்டிவ் டேட்டாஸ் எடுக்கிறதுலாம் இந்த ஸ்பைவேர் பண்ணும். ஸ்பைவேர்ன்றது ஒரு சாஃப்ட்வேர் தான். மெயினாக நம்மளோட கம்ப்யூட்டர் மானிட்டர் பண்ணும். நம்ம கிட்டேருந்து எல்லா இன்ஃபர்மேஷனையும் எடுத்துக்கும். நம்மளுக்கு அதை பற்றி தெரியவே தெரியாது. இதெல்லாம் நம்ம நடக்குதா நம்ம கவனிச்சிருக்கவே மாட்டோம். லைக் பாஸ்வேர்டு, ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி என்னென்னு தெரிஞ்சுக்கிறது, நம்மளோட கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எடுத்துக்கிறதா இதோட மெயினான பர்பஸ். ஸோ மெயினாக இதில் இம்பேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்வேர்டு, ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி, கிரெடிட் கார்ட்ஸ் இதெல்லாமே எடுத்துக்குவாங்க. எதுக்குனாக நம்மளோட ப்ரைவேசியை உடைக்கிறதுக்காகவும், வயலேட் பண்ணுறதுக்காகவும், நம்மளோட ஐடென்டிட்டியை திருடுறதுக்காகவும், நம்மளுக்கு ஒரு செக்யூரிட்டி ரிஸ்க்கு கொடுக்குறதுக்கும். நம்மளுக்கு டென்ஷன் ஆகிடும் இல்லைங்களா, நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸ் யாராவது எடுத்துக்கிட்டாங்கன்னா. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு ரிஸ்க்கு கொடுக்கறதுக்காக தான் இந்த ஸ்பைவேர் ஆனது இருக்குது. இதெல்லாமே மால்வேர் தான். தென் கம் தி ப்ரௌசர் ஹைஜாக்கிங் சாஃப்ட்வேர். ஹைஜாக்னா என்னென்னு தெரியுமா? நம்ம கூடயே இருப்பாங்க, அது மாதிரி ஹைஜாக்கு, கடத்தல் அப்படின்னு சொல்கிறது தான் ஹைஜாக்கிங்னு அர்த்தம். அதாவது இதுவும் வந்து மால்ஷியஸ் சாஃப்ட்வேர் தான். என்ன பண்ணணும்னா, டவுன்லோட் அலாங் வித் ஃப்ரீ சாஃப்ட்வேர் கூட நம்ம கூடயே வந்துடும். அது ஹோஸ்ட் கம்ப்யூட்டருக்கு போயிடும். அதே மாதிரி நம்ம இன்ஸ்டால் பண்ணிவிடுவோம் தெரியாமல். இது என்ன பண்ணும், நம்ம ப்ரௌசர் செட்டிங்ஸே மாடிஃபை பண்ணிவிட்டு நம்ம எதை கிளிக் பண்ணாலும் ஒரு பர்டிகுலர் சைட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் நம்மளோட ஃபோனு இந்த டேப்லாம் இந்த மாதிரி வந்துச்சு. ஏதாவது ஒரு அந்த சாஃப்ட்வேர் வந்துடும். நம்ம எதை பண்ணாலும் அந்த இடத்துக்கு தான் போகிற மாதிரி இருக்கும். மெயினாக வெப் ப்ரௌசரை செட்டிங்ஸை இது பண்ணுறது தான் இந்த ஹைஜாக்கிங்னு அர்த்தம். வித்தவுட் த யூசருக்கே தெரியாது, அன்வான்ட் வெப்சைட்ஸ்க்கு போகிற மாதிரி இருக்கும். எதுக்காக கேட்டிங்கன்னா, ஆடோ டைரக்ட் ஸ்பெசிஃபிக் வெப்சைட்ஸ்க்கோ இதுக்காக ஒரு ரெவென்யூக்காக நம்மளை அங்கே கொண்டு போய் சேர்த்து விட்டுறது. அதே மாதிரி தான் இதுவும் ஆடு மாதிரி தான் இதுவும். இதனால என்ன ஆகும், நம்மளுக்கு என்ன சொல்கிறதுனா ஃப்ளக்சுவேட்டிங்னா நம்மளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இரிட்டேட்டிங் ஆகிடும். ப்ரௌசரை ஸ்லோ பண்ணி விட்ருவோம். இது நம்ம இங்கேருந்து அதை நம்ம சிஸ்டத்துலேருந்து எடுக்கவே முடியாது. அப்போ நம்ம திருப்பியும் வந்துட்டு நம்ம திருப்பி என்ன சொல்லுவீங்க, ஃபேக்ட்ரி ரீசெட் போட்டு நம்ம திருப்பியும் அதை சரி பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்துடும் இந்த ப்ரௌசர் ஹைஜாக்கிங் சாஃப்ட்வேர் வந்து. மெயினாக ப்ரௌசரே அஃபெக்ட் பண்ணி விட்ரும். ஏன்னா நம்ம தேடக்கூடியதை ப்ரௌசர் வச்சு தான் நீங்கள் தேடுவீங்க, அதையே அஃபெக்ட் பண்ணி விட்ரும் இது வந்து. சரிங்களா? நெக்ஸ்ட் கம் தி வைரஸ். வைரஸ்னா என்ன, இதுவும் ஒரு மால்ஷியஸ் சாஃப்ட்வேர் தான், கோடு தான். இது என்ன பண்ணணும்னா டேமேஜ் பண்ணும், ஹார்ம். வைரஸ்னாலே நம்மளுக்கு தெரியும், உடம்புல இருந்தாலும் ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்ம ஹோஸ்ட் கம்ப்யூட்டர் ரொம்ப ஹார்ம் பண்ணும், டேமேஜ் பண்ணும். இதுவும் ரிட்டர்ன் ப்ரோக்ராம் தான். எதுக்காகனா பை டெலீட்டிங் ஆர் அட்டம்ப்டிங் அ ஃபைல் டெலீட்டிங் ஆர் அப்பெண்டிங் ஒரு ஃபைலை டெலீட் பண்ணி விட்டுறது, இல்லை ஒரு ஃபைல் கூட சேர்ந்து அப்பண்டாய் சேர்ந்தே வர்றது, மெமரிஸ் ஆக்குபை பண்ணி விட்டுறது. நம்மளுக்கு மெமரி இல்லாமல் போயிடும். என்னென்னா என்ன பண்ணும், ரிப்ளிகேட்டிங் ஆஃப் காப்பி, வைரஸை பெருக்கிட்டே இருக்கும். அந்த காப்பியை
நீங்கள் ஒரு தடவை வைரஸ் போயிடுச்சுன்னா உங்கள் சிஸ்டத்தில் எல்லா இடங்கள்லையும் எல்லா ஃபைல்லையும் அது போய் உட்காந்துருக்கும். நம்மளால் டெலீட்டே பண்ண முடியாமல் போயிடும், மெமரி ஸ்பேஸே போயிடும். திருப்பி நீங்கள் ஏதாவது ஒரு இதை கூட டவுன்லோட் பண்ணவே முடியாத அளவுக்கு நிற்கும். கம்ப்யூட்டரோட பெர்ஃபார்மன்ஸ் போயிடும். ஃபார்மேட்டையே மாற்றி விட்டுரும். நம்மளோட சிஸ்டத்தோட ஃபார்மேட்டையே, ஹோஸ்ட் மிஷினை ஃபார்மேட்டையே மாற்றி விட்டுரும். இதுதான் வைரஸ். ஸோ உங்களுக்கு எப்படி இது ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா, த்ரூ தி இமெயில் மூலிமா வருது, பென்ட்ரைவ்ஸில் வருது. மெயினாக பென்ட்ரைவ்ஸில் வரும். அப்போல்லாம் ஃப்ளாப்பி டிஸ்க்னா அதுலேயும் வைரஸ் வந்துடும், சிடிலையும் வந்துடும். அதே மாதிரி தான் டிஜிட்டல் இமேஜஸ்ஸு, க்ரீட்டிங் கார்டு நம்ம நோட் பண்ணுறோம், ஏதோ ஒரு ஆடியோவில் இல்லைனா வீடியோ கிளிப்பிங்கில் எது வேணாலும் வைரஸ் நம்மளுக்கு வந்துடும். கம்ப்யூட்டர் இருக்கும், இட் கேனாட் பி ஆக்டிவேட் இட் செல்ஃப், தானாக பெருக்காது. அதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அப்போ தான் டவுன்லோட் ஆகும். அது சும்மா இருந்தால் அது பாட்டுக்கு அந்த இடத்துல இருக்கும். நம்ம தெரியாமல் டபுள் கிளிக் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி விட்ருவோம் அந்த இஎக்ஸி ஃபைலை. அதனால தான் இது ரொம்ப அதிகமாகும். ஸோ பார்த்தீங்கன்னா அதான் அண்டில் அந்த யூஸ்லெஸ் ஆஃப் தி எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் இஸ் எக்ஸிக்யூட்டட், வைரஸ் கேனாட் பி ஆக்டிவேட் ஆகாது. மோஸ்ட் மிஷினில் அது ஜஸ்ட் ஒரு ஃபைலில் தான் இருக்கும். நீங்கள் தெரியாமல் டபுள் கிளிக் பண்ணி உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கும்போது உங்களுக்கு அது ஆக்டிவேட் ஆகிட்டு பெருக்கிக்கிட்டே போயிட்டு மெமரி ஸ்பேஸ் அப்படியே வீணாக்கிடிச்சிடும், ஃபார்மேட்டையும் மாற்றி விட்டுரும். வைரஸ் இஸ் த மால்ஷியஸ் ப்ரோக்ராம். எதுக்காகனா இது அட்டாச் வந்திருக்கும், லெகிமேட் தி ப்ரோக்ராம் ஃபைல்லையும் இருக்கும், ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடும். ஒன்ஸ் யூ ஓப்பன் அதை எக்ஸிக்யூட் பண்ணினா முடிஞ்சிச்சு. இது என்ன பண்ணுன்னா உங்களோட ஃபைலை கரப்ட் பண்ணிடும், டேட்டாஸை ஸ்டீல் பண்ணும். ஸ்டீல்னா திருடுறது. அப்படி என்ன பண்ணும், டிஸ்ட்ரிபியூட்னா டிஸ்டர்ப்னு சொல்லலாம். சிஸ்டம் ஆப்ரேஷன்ஸை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும். சரிங்களா, இதெல்லாம் தான் இந்த வைரஸோட பர்பஸ். கரப்ட் ஃபைல், ஸ்டீலிங் ஆஃப் டேட்டா, டிஸ்டர்ப் சிஸ்டம் ஆப்ரேஷன்ஸ். இது என்ன ஆகும், இதோட இம்பேக்ட் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் கிராஷ் ஆகிடும், சிஸ்டமே நம்மளுக்கு ஹேங் ஆகிடும். நம்ம திருப்பி ப்ரிப்பேர் பண்ணி தான் எடுக்கிறதா மாதிரி வரும். டேட்டாஸ் எல்லாமே லாஸ் ஆகிடும். காம்ப்ரமைஸ் சிஸ்டம், அதாவது என்ன ஆகுனா நீங்கள் வச்சுருக்க சிஸ்டமாக இருக்காது, நீங்கள் வழி இல்லாமல் யூஸ் பண்ணக்கூடிய சிஸ்டமாக இருக்கும். அதான் காம்ப்ரைஸ்டு சிஸ்டமாக இருக்கும். தென் கம் தி வார்ம்ஸ்னால் நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா, நம்ம நார்மலாக உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த நார்ம்ஸ் சின்னதாக இருக்கும், நம்ம கவனிக்காம விட்டால் பெருசாகிட்டே போகும். அது மாதிரி தான் வார்ம்ஸிங் இதுவும் ஒரு வைரஸ் மாதிரி தான். பட் என்ன ஆகும்னா ரெப்ளிகேட் ஆகும். தே ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தி வைரஸ் பை ஃபேக்ட் தட் டஸ் நாட் ரிக்வயர் ஹியூமன் இன்டர்வென்ஷன் டு ட்ராவல் ஓவர் தி நெட்வொர்க். இது பார்த்திங்கன்னா இதுக்கு ஹியூமன் இன்டர்வென்ஷன் வேண்டியதில்லை. ஏன்னா இது அப்படியே நெட்வொர்க்லேயே ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும். நீங்கள் தான் எடுத்துகிட்டு போய் இன்னொருத்த கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இது தானாக ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும், அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். ஃப்ரம் த இன்ஃபெக்டட் மெஷின் டு தி ஹோல் நெட்வொர்க்கே பரப்பி விட்டுரும். அதுதான் இது நம்ம மேலே பார்த்திங்கன்னா சிஸ்டத்தை இது பண்ணிகிட்டு இருக்கோம். பட் இங்கே ஆட்டோமேட்டிக்காக இது அப்படி மூவ் ஆன் ஆகிட்டு நெட்வொர்க் வழியாக பரவி இன்னொரு இதுக்கே போயிடும், நெட்வொர்க்கே அஃபெக்ட் பண்ணிடும். வார்ம்ஸ் கேன் ஸ்ப்ரெட் த்ரூ நெட்வொர்க்கில் போகலாம். எப்படின்னா லூப் ஹோல்ஸ், ஏதாவது நீங்கள் அந்த நெட்வொர்க்கில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறதோ, இல்லைன்னா லூப் ஹோல்ஸ் ஆஃப் தி ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அல்லது இமெயில் வழியாக எது வழியாகவும் நம்மளுக்கு போகலாம். ஸோ நெட்வொர்க் வழியாகவோ இல்லை ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வழியாகவோ இல்லை இமெயில் வழியாகவோ நம்மளுக்கு அந்த வார்ம்ஸ் நெட்வொர்க் வழியாக ஸ்ப்ரெட் ஆகிட்டே போகும். தென் த ரிப்ளிகேஷன் அண்ட் ஸ்ப்ரெட்டிங் ஆஃப் வார்ம் பார்த்திங்கன்னா ஓவர் தி நெட்வொர்க் கன்சியூம்ஸ் த நெட்வொர்க் ரிசோர்ஸ். லைக் என்ன ஆகும்னா அந்த நெட்வொர்க்கில் போனதுனால அந்த வார்ம்ஸ் என்ன பண்ணும், ஸ்பேஸை அடைச்சிக்கும், பேண்ட்வித்தை கம்மி பண்ணிவிடும், அண்ட் ஃபோர்ஸ் த நெட்வொர்க் டு பி சாக்னா ஒரு அடைப்பு ஏற்பட்டுரும். இங்கேருந்து இங்கே போக முடியாத அளவுக்கு இந்த பேண்ட்வித்தோட இதை குறைச்சி விட்ரும். உங்களுக்கு மூவ் ஆகாது டேட்டா, இந்த சோக் ஆகிடும். அந்த இடத்துல உங்களுக்கு நெட்வொர்க் சோக் ஆகிடும். ஸ்பேஸ், பேண்ட்வித் அண்ட் ஃபோர்ஸ் த நெட்வொர்க் டு சோக், இதெல்லாம் தான் வார்ம்ஸோட problems. When you are have a worms in the network which is spread through the some other systemன்ற மாதிரி அதுதான் வார்ம் அல்லது செல்ஃப் ரிப்ளிகேட்டிங் மால்வேர், தன்னைத்தானே பெருக்கிக் கொள்ளும் ஒரு மால்வேர் நெட்வொர்க் வழியாக உங்களுக்கு ட்ராவல் ஆகும். வித்தவுட் நீடிங் டு அட்டாச், ஒரு ஃபைலில் நீங்கள் அட்டாச் பண்ணி தான் அப்பெண்டிங் பண்ணி தான் அனுப்பணும்னு இல்லை, இது ஆட்டோமேட்டிக்காக அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வார்ம்ஸ் இதில் எதுக்காக வருதுன்னா to propagates itself across the device, அப்படியே ப்ரொபகேட் ஆகிட்டே இருக்கும். யூசர் நாலேஜ் இல்லாமலே இது போயிட்டே இருக்கும். ப்ரொபகேஷன் அட் த மூமெண்ட் அப்படியே இருந்துகிட்டு இருக்கும். கேன் எக்ஸ்ப்ளாய்ட் வல்னரபிலிட்டி நெட்வொர்க் டு ஸ்ப்ரெட்,
நெட்வொர்க்னால தான் இது என்ன ஆகுது மெயினாக வல்னரபிள், அதுக்கு அதுக்கு ஈஸியாக போயிடுச்சு நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால. ஸோ வார்ம்ஸ்ன்றது ஒரு நெட்வொர்க்கில் ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய ஒரு வைரஸ் கிளாஸ் தான். ஆனால் இது வேறு, இது வந்து என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, ஹியூமன் வந்து டபுள் கிளிக் பண்ணி தான் பண்ண அவசியம் இல்லை. ஸ்லோ டவுன் பண்ணிவிடும், சிஸ்டத்தை டேமேஜ் பண்ணிவிடும், லார்ஜ் ஸ்கேல் நெட்வொர்க்கே இன்ஃபெக்ட் பண்ணி விட்ரும், பெரிய பெரிய ஸ்கேல் நெட்வொர்க்ஸை இன்ஃபெக்ட் பண்ணி விட்ரும். யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த மால்வேர், ஐ மீன் இந்த வார்ம்ஸ். தென் கம் தி ட்ரோஜன் ஹார்ஸ். ட்ரோஜன் ஹார்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து மலேசியஸ் கோடு தான். இது ஒரு சாஃப்ட்வேர் தான். இது என்ன பண்ணுன்னா உங்களோட ஹோஸ்ட் கம்ப்யூட்டர் இன்ஸ்டால் ஆகிட்டு ப்ரிட்டெண்டிங் டு பி என்ன பண்ணுன்னா by pretending to be a useful software. The user click on the link or download the file which pretended to be a useful file or software from illegitimate user. இது என்னன்னா நம்மளுக்கு ஏதோ முக்கியமான சாஃப்ட்வேர் மாதிரி இருக்கும். பட் இது எங்கிருந்து வந்துச்சுன்னா இல்லெகிமேட் சோர்ஸ் தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கும். It not only damage the host computer by manipulating the data, but also it create a backdoor in the host computer so that it could be controlled by the remote computer. வேற எங்கேயோ இருந்து உங்களோட கம்ப்யூட்டரை மானிட்டர் பண்ணுற மாதிரி பண்ணிடும். உங்கள் கம்ப்யூட்டர் வந்து நீங்கள் சொல் பேச்சு கேட்காம அடுத்தவங்களே உங்களை என்ன சொல்கிறது, இது வந்து ஒரு நம்மளுக்கே தெரியாமல் நம்மளோட செல்ஃபோனை வேறு யாராவது யூஸ் பண்ணால் நம்ம அந்த மாதிரி தான் அந்த அதாவது ரிமோட்லேருந்து உங்கள் கம்ப்யூட்டரே வேலை செஞ்சிட்ருப்பாங்க அவங்க வந்து. அதே தான் ஒரு யூஸ்ஃபுல் சாஃப்ட்வேர் மாதிரி உள்ளே வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதை டவுன்லோட் பண்ணி கிளிக் பண்ணி பண்ணுவீங்க. பட் இது வேறு யாரோ உங்களோடது அவங்க இது பண்ணிகிட்ருக்காங்க. ஹேக்கிங் மாதிரி தான் இது, ஹேக்கிங் மாதிரி தான் இதுவும். இட் கேன் பி பிகம், இது வந்து அதுக்கு பேர் தான் பேக் டோர், பின்வழியாக உங்களோட வீட்டுக்குள்ளே வந்துடுற மாதிரி தான் இது வந்து. இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு போட் நெட் மாதிரி நெட்வொர்க் மாதிரி which infected by the malicious code and controlled by the central controller. யாராவது ஒருத்தவங்க வந்து இதை வந்து பண்ணிட்டு இருப்பாங்கன்னு அர்த்தம். ஸோ the computer of these networks which are infected by this code is called, இந்த மாதிரி அஃபெக்ட் பண்ண இந்த மாதிரி ஒரு அஃபெக்ட் பண்ண இந்த malicious கோடு பேர் தான் ஜாம்பீஸ்ன்னு அர்த்தம். அவங்க ஜாம்பீஸ்னால் என்னன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, அவங்களும் அதே மாதிரி ஆகிடுவாங்க. அதே மாதிரி தான் அந்த உங்கள் கம்ப்யூட்டர் உங்கள் கண்ட்ரோலில் போயிட்டு அடுத்தவங்க கண்ட்ரோலுக்கு வந்துடுது. அதுக்கு பேர் தான் இந்த ட்ரோஜான். ஓகேங்களா, ட்ரோஜான் மால்வேர். ட்ரோஜான் நெய்தர் இன்ஃபெக்டட் த அதர் கம்ப்யூட்டர்ஸ் நெட்வொர்க் ஒரு நோ டு பி, இங்கே டூப்ளிகேட் ஆகாது. இதில் அஃபெக்ட் பண்ண அதர் கம்ப்யூட்டர் அஃபெக்ட் பண்ணாது. உங்கள் கம்ப்யூட்டரையே உங்களுக்கு வேற ஒருத்தவங்க அட்டாக் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். அவங்க கண்ட்ரோல் தான் உங்கள் கம்ப்யூட்டருக்குன்னு அர்த்தம். இது டூப்ளிகேட்லாம் ஆகாது. அடுத்தவங்க கம்ப்யூட்டர் போயிட்டு வார்ம்ஸ் மாதிரி அப்படி நெட்வொர்க்கில் போயிட்டு இருக்காது. ஸோ அதான் ஒரு சென்ட்ரல் கண்ட்ரோல்லேருந்து சஸ்பெக்டிங் வித் யூசர் ஜாம்பீஸ் கம்ப்யூட்டர்ஸ்னு அர்த்தம். அவங்க எல்லாமே உங்கள் கம்ப்யூட்டரை வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு அர்த்தம். இதுதான் கண்ட்ரோலர். சரிங்களா, சரி. ட்ரோஜன் ஹார்ஸ் இஸ் அ மால்வேர் தட் masquerades a legitimate program or file, ட்ரிக்கிங் யூசர் இன்ட்டு டவுன்லோட் இட். அதை டவுன்லோட் பண்ணுற மாதிரியே பண்ணிவிடுவாங்க. லெகிமேட் ப்ரோக்ராம் மாதிரி இருக்கும். பட் ஆனால் அது வேறு வழியாக நம்மளுக்கு அஃபெக்ட் பண்ணிகிட்ருக்கும். ஒன்ஸ் இன்சைட் த சிஸ்டம் இட் கேன் கிரியேட் பேக் டோர்ஸ் ஃபார் தி ஹேக்கர்ஸ். உள்ளே வருவாங்க, உங்களோடதை எடுத்துப்பாங்க, உங்களை டேமேஜ் பண்ணி விட்ருவாங்க உங்கள் சிஸ்டத்தை. டேட்டா தெஃப்ட்டு, சிஸ்டம் காம்ப்ரமைசஸ்ஸு, ஈவன் அலோவ் ரிமோட் ஆக்சஸ் டு தி அட்டாக்கருக்கே நம்மளுக்கு உங்கள் கம்ப்யூட்டரை அட்டாக் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கிற அளவுக்கு கொண்டு வந்துடும் இந்த ட்ரோஜன் ஹார்ஸ்ன்றது. நெக்ஸ்ட் கம் தி ஸ்கேரிவேர். அது ஸ்கேர்வேர்னு SCARE ஸ்கேர்வேர் அப்படின்னா இது என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் இன்டர்நெட்டில் தான் நீங்கள் எல்லாமே பண்ணுறீங்க. நெட்டில் ஸ்கைப்பில் பேசுகிறீங்க, ஷாப்பிங் பண்ணுறீங்க, எல்லாமே நீங்கள் நெட்டில் பண்ணுறீங்க. ஸோ இதை தான் வந்து அந்த கிரிமினலுக்கு வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் ஆகிடுது. அதான் ரேன்சம் வேர்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர். எங்கிருந்தோ உங்கள் பணத்தை உங்களுக்கு தெரியாமல் எடுக்கிறது, அதை ரேன்சம்னுவாங்க. பின்னாடி பார்ப்போம். While surfing the internet, suddenly a pop-up alert appear in the screen which warns the presence of dangerous virus, etc. In the user as we remedial message, the message suggested to use download the full paid versions. திடீர்னு ஒரு மெசேஜ் வரும்,
நிறைய நம்ம சிஸ்டத்துலேயே வரும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆன்டி வைரஸ் சாஃப்ட்வேர் நாங்கள் போட்டு தரோம். உங்கள் கம்ப்யூட்டரில் நிறைய வைரஸ் இருக்குது, டேஞ்சரஸாக இருக்குது, ஸ்பைவேர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுற மாதிரி வந்துட்டு, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி வரும்னு சொல்லிட்டு ஒரு ஆடு மாதிரி கொடுத்து நம்மளே இன்ஸ்டால் பண்ண வச்சு நம்மக்கிட்ட இருந்தே பணம் வாங்குறதா ரேஞ்ச் எங்கேருந்தோ வந்து உங்ககிட்ட இருந்து வாங்குறதா இந்த ஸ்கேர்வேர்னு அர்த்தம். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டவுன்லோட் பண்ணி விட்டுருவீங்க இந்த மால்ஷீசியஸ் கூட. அதுக்கு பேர் தான் SCARE ஸ்கேர்வேர். உங்கள் கம்ப்யூட்டர் டவுன்லோட் பண்ணி விட்டுருவீங்க அதை வந்து. ஸோ அப்போ என்ன ஆகும், ஹோஸ்ட் கம்ப்யூட்டரில் வந்து நீங்கள் பே பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். எதர் பி the malicious code can neither be installed nor can the computer be used till the random is paid. நீங்கள் பே பண்ணுற வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணாத மாதிரி தான் இருக்கும். அது பாருங்க ஒரு அலர்ட் மெசேஜ் வருது பாருங்கள், உங்களை ஆன்டி சாஃப்ட்வேர் ஆன்லைனில் டாக்குமெண்ட் இருக்குது, நிறைய உங்கள் சிஸ்டத்தில் இந்த வைரஸ் பேர்லாம் போட்டு இது வந்து ஸ்பைவேர், இது டார்சானு இந்த ஹோல்டரில் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கே வரும், சாம்பிள் அலர்ட் மாதிரி வரும். நம்ம என்ன பண்ணுவீங்க, நீங்கள் இக்னோர் கொடுக்காம அது எல்லாத்தையும் ஓகே கொடுத்துருப்பீங்க. அப்போ நம்மக்கிட்ட பணம் வாங்கிட்டு தான் அவங்க பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அதுவே தெரியாது. ஸோ இது ஒரு ட்ரிக்கு தான், கம்ப்யூட்டரை பிலீவ் பண்ண வச்சு உங்கள் கம்ப்யூட்டர் அஃபெக்ட் ஆகிடுச்சு, உன்னையே காம்ப்ரமைஸ் பண்ண வச்சுட்டு ப்ராம்ப்டில் வந்துட்டு நீ அதை பை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் ஒரு ஹார்ம்ஃபுல் சாஃப்ட்வேராக தான் இருக்கும். இது ஸ்கேர் யூசர் இஸ் பர்ச்சேசிங் லைக் ஃபேக் ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேரு, இல்லை ஏதோ ஒரு சாஃப்ட்வேரை ப்ரோக்ராமையும் அதுவே ஒரு மால்ஷியஸ் ப்ரோக்ராமாக தான் இருக்கும். மால்ஷியஸ் அதனால தான் அது வந்து ஒரு ஸ்கேர்வேர்னு சொல்கிறாங்க. வைல் நாட் டைரக்ட்லி ஹார்ம்ஃபுல், இட் ப்ரீஸ் அவர் ஃப்ரீ. அதாவது உங்களை இறையா தேடி உங்ககிட்ட இருந்து உங்கள் ஃபியரை, உங்கள் பயத்தையே அதை இறையாக்கி உங்ககிட்ட இருந்து வேஸ்டிங் யூசர் மணி, உங்ககிட்ட இருந்தே காசு வாங்கி அது உங்களுக்கே ஒரு மால்வேரை இன்ஸ்டால் பண்ணி விட்டுட்டு போயிடும். அதுதான் வந்துட்டு இந்த இது என்ன சொல்கிறீங்கன்னா, இதுக்கு தான் வந்து ஸ்கேர்வேர்னுவாங்க. இது வந்து நம்ம வந்து மால்வேர்னு என்ன சொல்வீங்க சொல்லுமா, இதுக்கு ரேன்சம் வேர்னு வாங்க இந்த ஸ்கேரி வேரை வந்து. புரியுதுங்களா? ஸோ நம்ம வந்து இவ்வளோ நேரம் வந்து நம்ம என்ன பார்த்தோன்னு கேட்டிங்கன்னா, என்னென்ன டைப் ஆஃப் மால்வேர்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தோம். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது பார்த்திங்கன்னா வார்ம்ஸு, வைரஸ்ஸு, அப்புறம் வந்து ப்ரௌசரை மட்டும் ஹைஜாக் பண்ணுறது, ஸ்பைவேரு, ஆடை கொடுக்கறது, நம்ம காசை நம்மக்கிட்ட இருந்து ஆடை கொடுத்து நம்ம அதை பார்க்க வச்சு அதில் அமௌண்ட் சம்பாதிக்கிறது. அதுக்கப்புறம் வந்து ப்ரௌசர்ஸ் அட்டாக் பண்ணி விட்டுறது, அது ரொம்ப முக்கியமான ஹைஜாக்கு. நம்மளோட ஃபார்மேட்டையே மாற்றி விட்ரும். வைரஸ்ன்றது என்ன ஆகும், ரிப்ளிகேட் ஆகிட்டு கரெக்ட் பண்ணி டேமேஜ் பண்ணி சிஸ்டத்தையே க்ராஷ் பண்ணி விட்டுட்டு போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிப்ளிகேஷன் இருக்கும். வார்ம்ஸும் அதே மாதிரி தான். ட்ரோஜான் ஹார்ஸ்ன்றது ரொம்ப மோசமானது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மாதிரியாக உள்ளே வந்துட்டு நம்மளோட ரிமோட் மாதிரி நம்மளோட சிஸ்டத்தையும் வேற ஒருத்தர் வந்து ஸ்டீல் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு பேர் தான் ட்ரோஜன் ஹார்ஸு. அப்புறம் பார்த்திங்கன்னா வார்ம்ஸ்னால் அதுவும் ரிப்ளிகேட் ஆகும், நெட்வொர்க் மூலிமா வர்றது தான் அந்த வார்ம்ஸு. அப்புறம் ஸ்கேர் வேர்னால் என்ன அர்த்தம், உங்கள் பயத்தையே காசாக்குறது, அதாவது ஸ்கேரி வேர். உங்கள் ஃபியரையே வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து ஃப்ரீயான உங்களுக்கு வந்து ஆன்டி வைரஸ் சாஃப்ட்வேர் தரோம், இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இப்படின்னு சொல்லி உங்கள் பயத்தையே இது பண்ணுறதுக்கு பேர் தான் இந்த ஸ்கேரி வேர்னு அர்த்தம். அது ஒரு நம்ம ஜாம்பி மாதிரி இது பண்ணிக்கிறது. அது எதுன்னு கேட்டிங்கன்னா ஜாம்பி மாதிரி பண்ணிட்டு கிடக்கிறது. நம்மளே வந்துட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படியே மாறிடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தான் இந்த ட்ரோஜன் ஹார்ஸ். வந்து நெட்வொர்க் அஃபெக்ட் பண்ணிவிட்டு இருக்கிறது தான் இந்த ட்ரோஜன் ஹார்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்களோ நம்ம அதையே கேட்டுட்டு இருக்கிற மாதிரி பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு கைண்ட்ஸ் ஆஃப் மால்வேரு. நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நெக்ஸ்ட்டு இதில் வந்து என்னெல்லாம் வந்துட்டு கைண்ட்ஸ் ஆஃப் சைபர் க்ரைம் இருக்குது. சைபர் க்ரைம்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சைபர் க்ரைம் இருக்குது. எப்படி வந்து உங்களை சிஸ்டம் மூலியமாக உங்களை அஃபெக்ட் பண்ணுறது த்ரூ தி இன்டர்நெட்டு. அது நாட் ஒன்லி சிஸ்டம், உங்களோட செல்ஃபோன் ஆகட்டும், உங்கள் டேப் ஆகட்டும், உங்கள் பாம் டேப் எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு டிஜிட்டலி உங்களை வந்து கஷ்டப்படுத்துறதுக்கு பேர் தான் சைபர் க்ரைம்னு அர்த்தம். சரிங்களா? ஒரு ஃபிசிக்கலாக இது பண்ணாமல் உங்களோட மைண்டை டிஸ்டர்ப் பண்ணி அதனால என்ன நடக்குதோ அதான் சைபர் க்ரைம்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ வந்து இந்த சைபர் க்ரைமை வந்து என்ன டைப் ஆஃப் சைபர் க்ரைம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வேரியஸ் டைப் ஆஃப் சைபர் க்ரைம்ஸ் இருக்குது. சைபர் ஸ்டாக்கிங், சைல்டு ப்ரோனோகிராஃபி, ஃபோர்ஜரி அண்ட் கவுண்டர்ஃபிலிட்டிங்,
சாஃப்ட்வேர் பைரசி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து க்ரைம் ரிலேட்டட் ஐபிஆர்ஸ் இருக்குது, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸு, அப்புறம் அதில் என்னென்ன டைப் இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி வந்து நம்ம வந்து ஓவர் கம் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அதையும் பார்க்கலாம். என்ன சட்டங்கள்லாம் இதுக்கு போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. Future Vision Study Center, second floor, AVK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.